காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, குமார் நேத்தே பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து சைகையில் பேசிட்டு இருக்கிறத சுகன்யா பார்த்துடுறாங்க. ஸோ குமார் கிட்ட கேட்குறாங்க, என்ன குமார் இப்படி வீட்டு வாசல்லே நின்று பேசிட்டு இருக்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் இல்லையா, இனி என்ன பண்ணணும், இங்கே தனியாக கூப்பிட்டு பேச வேண்டியதானே அப்படின் போது, இல்லை சித்தி அவளை சும்மா படத்துக்கு கூப்பிட்ட வரமாட்டேன்றா, எப்படியாவது பேசி வர வைங்க அப்படின் போது, இவ்வளோ மாமா வேலை பார்க்குறதுக்கு தான் ரெடியாக இருக்காளே, ஓகே நான் அவளை எப்படியாவது பேசி வர வைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட இவங்க கிட்ட அரசிக்கிட்ட வராங்க. அரசி அவங்கள பார்த்தோமே அப்படியே படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்ததும், என்ன அரசி இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்போது, இல்லை காற்று வாங்கலாமே நீங்கள் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்க சித்தி அத்தை அப்படின்போது, ஓ அப்படியா, காற்று வாங்குறதுக்காகவா இல்லை குமாரை பார்க்கறதுக்காகவா அப்படின்போது அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பயப்படாத உங்கள் விஷயம்லாம் எனக்கு தெரியும், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறதா இருந்தால் நேத்தே சொல்லியிருக்கலாமே, நான் யார்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டேன். குமார்லாம் நான் பார்த்து வளர்ந்த பையன், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவ்வளோ நல்ல பையன். ஆனால் உன்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கா, அவனுக்கு கொட்டி கிடக்கிற பணத்துக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் என்னம்மா சொன்னீங்க, அவன் எவ்வளோ பெரிய ரவுடின்றத அந்த அரசியும் பார்த்துருக்கா. இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனோட அழகுக்கும் அறிவுக்கும் அவனுக்கு எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனால் இந்த ராஜி ஓடி போனதுனால தான் அவனுக்கு பொண்ணே கிடைக்கல. ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அவங்க மனசை கலைச்சி விட்டுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா 2 குடும்பமும் சேர்ந்துரும் அப்படின் போது, ஐயோ எனக்கு பயமா இருக்கத்த, வீட்டில் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு. நீ இப்படி இத்தனை நாள் இப்படியே அங்கே இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, அவன் படத்துக்கு ஏதோ வர சொன்னானாமே, நீ படத்துக்கு போ, கொஞ்சம் பேசு, அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின் போது, ஐயோ வேண்டாத்த, நாங்கள் 2 பேரும் இப்போதான் பேசி பழகியிருக்கோம், அதுக்குள்ளே படத்துக்கு போகலாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவங்கள ஏற்றி விடணும் அப்படின்றதுக்காக சுகன்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 வீட்டோட பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். 30 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த சண்டையெல்லாம் தீர்ந்து போயிடும். நீ அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாரும் உன்னை தங்கமாக பார்த்துக்குவாங்க. நம்மளோட ராஜி அவங்க அம்மா பார்க்க போவாங்க, ஏன் உங்க அம்மா கோமதி அவங்க அம்மாவை பார்க்க போவாங்க, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தையை காமிக்கிறாங்க. அதாவது அரசியாவது புரிஞ்சுக்கணும், 2 குடும்பமும் இப்போ ஒன்று சேர்ந்து என்ன ஆக போகுது, நீங்க யாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறீங்க ரைட்டு, ஆனா அவங்க உங்களுக்கு அப்படி நினைக்கிறாங்களா, உங்க குடும்பத்தை எப்ப பாரு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி 2 குடும்பம் ஒன்று சேர்ந்தா மட்டும் என்ன நடந்துற போகுதுன்னு யோசிக்காம அரசியல் ஒருவேளை குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ சுகன்யா மறுபடியும் இருந்துட்டு இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, அவன் தான் படத்துக்கு கூப்பிடுறாள் போயிட்டு வா அப்படின் போது, ஐயோ எனக்கு தனியாக போக பயமா இருக்கத்த அப்படின் போது, அதுதான் உன் பிரச்சனையா, பயமா தனியாக போக பயமா இருக்கா, சரி அவன் யார் உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, உன் அத்தை பையன் தானே, சரி பரவாயில்ல நான் உன் கூட வரேன் அப்படின்னு. நீங்களா அப்படின் போது, ஆமா நாம 3 பேரும் படத்துக்கு போவோமா அப்படின்றாங்க. சரி அத்தை நீங்க வரீங்கன்னா நானும் வரேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் இவங்க 3 பேர் படத்துக்கு போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ நம்ம சுகன்யாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வந்த மகராசி அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. மீனா கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன அத்தையும் மருமகளும் ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின் போது, இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா உள்ள போயிடுறாங்க. மீனா அப்படியே லைட்டாக ஒரு டவுட்டோட பார்த்துட்டு அவங்க அதை கண்டுக்கல. அடுத்த சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அண்ட் கதிர் தான் எப்போதும் போல காலைக்கு ப்ராக்டிஸ் போயிட்டாங்க. பட் நம்மளோட ராஜி கொஞ்சம் டல்லாவே இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன இன்னைக்கு ஃபயராகவே இல்லை, கொஞ்சம் டல்லாக தெரியுற அப்படின்போது, ஆமாம் நைட்டு சரியாக தூங்கலாதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு. நைட்டு தூங்கலையா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீயே வரவே இல்லை தூங்குறதுக்கு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஏன்னா பழனி கூட இவங்க எல்லாருமே மொட்டை மாடியில் தூங்கிட்டாங்களே. அப்போ அசோ கதிர் அதை சொல்கிறாரு, இல்லை மாமா எல்லார் கூடயும் பேசி சிரிச்சு அப்படிலாம் இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாரும் ஒன்றா தூங்கலான்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் அதான் மாடியில் தூங்கிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாடியில் தூங்கணும்னா இன்னும் மொட்டை மாடியில் தூங்குறதுக்கு மொட்டை பையனா அவருக்கு தான் கல்யாணம் ஆக்சுவலாக போய் தூங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம் நீயே இப்போ கோவப்படுற அப்படின் போது, அதாவது நம்ம ராஜிக்கு கதிர் இல்லாததுனால சரியா தூக்கம் வரல, தனியாக இருக்கிறதுனால அந்த ஒரு டென்ஷனில் தான் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, சித்தப்பையன் இப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தனியாக போய் அவங்க ஃபேமிலி வந்துருச்சு, கல்யாணம் ஆச்சு, அவங்க தூங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்போதும் போல கோச்சிங் கொடுக்குறாங்க. அவங்க ஓடிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததுமே நம்ம கதிர் பதறிட்டாரு. அட மொரட்டு பயலே, எப்படி மொரட்டு பயலாக இருந்த நம்ம கதிர் பாசம் காட்டுறதுல அடிச்சுக்க ஆளே இல்லைன்றதை காமிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு அடிப்பட்டு லைட்டாக விழுந்துட்டாங்க. உடனே அவர் கையை பிடிச்சி தூக்கி விடுறதாகட்டும், ஐயோ நீ அப்போவே சொன்ன டயர்டாக இருக்க, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது, இது தண்ணி குடிக்கிறியா, பக்கத்தில் கிளினிக் ஏதாவது போகலாமா, எங்கே கால் வலிக்குது அப்படின்னு அவங்க முட்டியை தடவி, ஏன்னா முட்டியில் தான் அடிப்பட்டுச்சு, ஸோ காலில் தடவி பார்க்குறாரு, இங்கே வலிக்குதா, என் கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு உட்கார வைக்கிறாரு. அப்புறம் போய் நான் போய் ஏதாவது டீ காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ வாங்கிட்டு கொடுக்குறாரு. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு, உனக்கு அப்போவே டயர்டாக இருக்குன்னு
சொன்னேன், நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஏதாவது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க, சச்சா எனக்காக நீ வர, என்னோட லட்சியத்துக்காக நீ என் கூட வருவ, ஸோ உனக்காக நான் எதனாலும் தாங்கிக்குவேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அது ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம், எனக்காக நீ வரும்போது நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் சரி இங்கே பாரு உன்னால் முடியலன்னு நீ சொல்லிடு, இனிமேலும் நான் என்னைக்காவது ப்ராக்டிஸ் கூப்பிடும்போது உன்னால் முடியலன்னு சொன்னால் நான் விட்டுறேன், இப்படிலாம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு எனக்கு தோணுது, ரொம்ப கால் வலிக்குதா அப்படின் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பரவாயில்ல தான் அப்படின்றாங்க. ஸோ அவங்களால உட்காந்துட்டு எந்திரிக்க கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு அவர் கை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறதாகட்டும், அவங்களுக்கு கைத்தாங்க அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு இல்லையா, அது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி கதிர் கொடுக்குற சப்போர்ட் இருக்குல்லையா, அது சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்கள அப்படியே என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி அவங்க பிடிச்சி எந்திரிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நமக்கு பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் செகண்டரி, பணத்தெல்லாம் விட அந்த ஒரு குணம் இருக்கு இல்லையா, அவளுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிறதும் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, அதை கதிர்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க, மருமகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளோட அரசியும் அங்கே தான் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா மெசேஜாக வந்துட்டு இருக்கு. ஸோ கோமதிக்கு ஆல்ரெடி டவுட் இருக்கு, ஏய் என்னடி மெசேஜாக வந்துட்டு இருக்கு, ஃபோனை காட்டுடி அப்படின்னு. ஸோ ஃபோனில் பார்த்தா குமுதான் இருக்கு. குமுதாவா, யார் இந்த மாதிரி பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, குமாரை தான் குமுதான் சேவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்போது என் ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு. அப்படியா, என்ன மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, என்ன மெசேஜ் அது ஓப்பன் பண்ண அப்படின்போது, அம்மா நாங்கள் அசைன்மெண்ட் எழுதணும் அதை பற்றி தான் கேட்க போகிறா அப்படின்போது என்னவா இருந்தாலும் ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ நம்ம மீனாலாம் இருந்துட்டு, அத்தை எதுக்கு அவள் இப்படிலாம் சந்தேகப்படுறீங்க, நம்ம அரசியை பற்றி தெரியாதா அப்படின்போது அரசியும் உடனே ஓகே இதுதான் டைம்னு சொல்லி கொஞ்சம் பில்டப் கொடுக்கலான்ட்டு, அம்மா ஏமா என்னை இப்படிலாம் சந்தேகப்படுறீங்க, இருங்க ஓப்பன் பண்ணி தரேன், எல்லா மெசேஜும் அவள் அனுப்புகிற மெசேஜ் எல்லா மெசேஜும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சும்மா ஏமாத்துறாங்க. அப்போ கோமதியும் ஒருவேளை நம்ம தான் சந்தேகப்பட்டுமா பிள்ளைய அப்படின்னு நினச்சிட்டு சரி ஃபோனை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்றாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட தங்கமயிலும் வராங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சு ராஜி, அக்கா உங்களுக்கு சாப்பாடெலாம் கட்டிட்டேங்க்கா அப்படின்போது, இல்லை நான் அங்கேயே சாப்பிட்டுக்குவேன் வேலைக்கு போகிற இடத்துலன் போது கோமதின்ட்டு அங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்காது, நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. கோமதி நம்மளோட தங்கமயில் கிளம்பிட்டாங்க. அடுத்ததான் ராஜி மீனா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் காலேஜுக்கும் ஒருத்தர் வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட அரசிக்கு. அப்படியே முறைக்கிறாங்க கோமதி, என்னது இது இவளுக்கு மெசேஜாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பழனி. ஸோ பழனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு, அண்ணனுங்க வீட்டையே. என்ன இவ போனவன் எப்போ தான் வருவான்ற மாதிரி சுகன்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட கதிர் கரெக்டாக கேட்குறாரு, மாமா அங்கே அத்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா மாமா, நீங்கள் சரியாகவே இல்லையே அப்படின் போது, ஐயா இல்லை மாப்பிள்ளைங்களா நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அடுத்ததான் நம்ம செந்தில் சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அவங்க மாமனார் சொன்னார் இல்லையா 10 லட்சம் கொடுத்தா ஒரு வேலை வாங்கி தரேன்னு, அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போது நல்லது தானே, அப்போ காசு தருவாங்க அப்படின்னா வேலை கிடைக்குதுன்னா நம்ம அதை செஞ்சிடலாமே அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாண்டியன் வராரு. ஸோ பாண்டியன் வந்ததுமே எல்லாரும் ஆஃப் ஆகிட்டாங்க. பட் நம்ம கதிர் மட்டும் சரி இறங்கி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, அப்போ ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்ட்டு, அண்ணனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை ஒன்று கிடைக்க போகுது அப்படின் போது, இவனுக்கு யாரா வேலை தரா, இவன் இந்த 3000 ரூபாய்க்கு சட்டையெல்லாம் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுவானே அப்படி எதுவுமே எழுதலையே அப்படின் போது, இல்லை காசு கொடுத்தா வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின் போது, காசா எம்பிட்டுடா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம செந்தில் ஐயோ 10 லட்சமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல வராது. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பஞ்சாயத்து வெடிக்க போகுதுன்றது மண்டே தெரிய போகுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.